மலைக்கின்ஸ்லும் ஒரு டீமு, பாக்ஸ் ரோடிகள் ஒரு டீம், வேசர்பாடி, வெள்ளரவி, சேரா, அயோத்திக்கு வீரமணி, சைதாப்பேட்டை, பங்குமார், 5 கொலை பண்ணியிருக்கோம், 16 பேரை விட்டிருக்கோம், அட்டெம்ப்ட் மர்டரு, கடத்தல் பண்ணியிருக்கோம். போலீஸ்லேயும் வந்து லேபிள் எடுத்தாச்சு. குடோனை பிடிக்கிறதுக்காக ஏற்பட்ட போட்டியில் நடந்த கொலைகள் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 கொலைகள் இருக்கும். பொதுவாக சென்னையில் வந்து ரவுடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் வந்து சின்ன சின்ன வேலைகள், அதாவது கட்ட பஞ்சாயத்து, வட்டிக்கு விடுற தொழில், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். பெரிய அளவில் ஒன்றும் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா நான் பூர்வீக வடசனிவாசி தான், எனக்கு தெரிஞ்சு இல்லை. எப்போ இந்த குடோன்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதாவது பெரிய அளவில் அது ரீச் ஆச்சோ அப்போதுலேருந்து தான் வந்து இந்த தாதாக்கள்ன்ற விஷயமும் உருவாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து வடசென்னை, குறிப்பாக கொடுங்கியூர், அந்த பக்கம் சாத்தாங்காடு, மீஞ்சூர், மணலி, இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருவொற்றியூர், எண்ணூர், ராயபுரம், காசிமேடு, பிராட்வே, மண்ணடி, மூலகொத்தலம், பெரம்பூர், ஓட்டேரி, எம்கேபி நகர், இதெல்லாம் வந்து குடோன்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய எல்லா பகுதியும் பார்த்திங்கன்னா ஒன்று ரயில்வே கூட்ஸ் ஷெட் இருக்கும், இல்லைனா ஆர்பாருடைய லோடிங் அன்லோடிங் பண்ணக்கூடிய லாரிகள் வந்து ஒவ்வொரு இடமா இருக்கும். ஆர்பாருக்கு வந்து ஒவ்வொரு லாரிகள் வந்து லோடிங் அன்லோடிங் வந்து எங்கே பாயிண்ட் வைப்பாங்கன்னா ஆர்பார்லேருந்து அதிகபட்சம் சுற்றளவு வந்து 5 கிலோமீட்டர் அப்படி இருக்கா மாதிரி இடமா தான் பார்த்து வைப்பாங்க. அப்போ நான் சொன்ன இடம் எல்லாமே 5 கிலோமீட்டர் தான் வரும். மீஞ்சூர்ன்றது கொஞ்சம் கடந்து, வடசென்னையே கடந்து அங்கேயும் குடோன்கள் இருந்தது, அதை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். சாத்தாங்காடு வந்து திருவொற்றியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணூர் ஏரியாவில் தான் இருக்குது, அங்கே எல்லாமே இருக்கும். இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, ரவுடிகளும் இதுவும் எப்படி கனெக்ட் ஆகிறாங்கன்னா, ஒரு குடோனுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 எம்ப்ளாயி இருப்பாங்க, தினக்கூலி. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபான்னு கூலின்னு வச்சுங்களேன். அந்த 150லேருந்து 200 பேரை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறவர் ஒரு மேஸ்திரி. அவருக்கு ஒவ்வொரு எம்ப்ளாயும் தலைக்கு 50 ரூபா கொடுத்துடணும். 200 ரூபா கூலி வந்து 50 ரூபா, 200 மேலே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட, அந்த மாதிரி கணக்கு போட்டு தான் பிரிப்பாங்க. இந்த மேஸ்திரி கண்ட்ரோலில் ஒரு 10 குடன் இருக்கும். அப்போ ஒரு மேஸ்திரிக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10,000லேருந்து 15,000 பைசா கிடைக்கும். இந்த மேஸ்திரி ஆப்ரேட் பண்ணுறவர் லோக்கல் குட்டி தாதா. அந்த குட்டி தாதாவுக்கெல்லாம் மேலே ஒரு பெரிய தாதா இருப்பார். அந்த பெரிய தாதாவுக்கு வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும், லோக்கல் போலீஸ் கனெக்ட் இருக்கும். இப்போது இங்கே எப்படி வந்து உங்களுக்கு ரவுடிசம் உருவாகுதுன்னா, இந்த தாதாக்கள் இருக்காங்க இல்லையா, குட்டி தாதாக்கள், பெரிய தாதாக்கள், இவங்க வந்து அதிகமாக யார்கிட்ட குடோன் இருக்குதோ அந்த குடோனை பிடுங்கிட்டால் நம்ம அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் தான். பக்கத்தில் கூடிய உதாரணத்துக்கு வேசார்பேட்டில் குடோன் அதிகமாக இருக்குது, அங்கே ஒரு 500 குடோன் வந்து ஒரு தாதா மெயின்டைன் பண்ணுறாரு. கொடுங்கியூரில் வந்து 35 தான் இருக்குது. அப்போ அவருக்கு வந்து 50 மேலே ஆசை வரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அந்த 50 குடோன் இருக்கிற ஏரியாவை குறி வைக்கும்போது, நான் வேசரப்படின்னு சொன்னது வந்து அங்கே வந்து குடோன் முரளின்னு ஒருத்தன் கொலை செய்யப்படுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு சம்பவமும் உண்டு. அதிகமான குடோனில் வச்சுருந்தாலும் வந்து குடோன் முரளி வேசரப்படியில் அவன் வந்து இந்த தொழில் போட்டினா அதிகமான குடோன் வச்சுருந்தனால முரளியை முடிச்சிட்டா அந்த குடோன் நம்ம கண்ட்ரோல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வளரக்கூடிய குட்டி தாதாக்கள் முரளியை முடிச்சுட்டு எடுத்தாங்க. அதே மாதிரி புதுவனார்பேட்டை, நார்த் மெட்ராஸ், ஆடு பாஸ்கர்னு ஒருத்தன், அவன் ரவுடிலாம் கிடையாது, மேஸ்திரி, ரவுடிகளோட தொடர்பு இருந்த ஒரு ஆள். அந்த ஆடு பாஸ்கரை முடிச்சுட்டு அந்த இடத்துல இந்த ஒரு 20 குடோன் ஒரு குரூப் பிடிச்சது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த தாதாக்களுடைய தோற்றம். அது பிற்காலத்தில் வந்து அது குடோனில் இருந்து கொஞ்சம் கேபிள் டிவிக்காக மாறிச்சு. இப்போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் மெட்ராஸில் இப்போ பரவாயில்ல, சென்னை முழுக்க வந்துடுச்சு. யார் அதிகமான அளவுக்கு கேபிள் டிவி கனெக்ஷன் வச்சுருக்கானோ அவன் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி. ஒன்று அரசியல் சப்போர்ட் இருக்கும், இல்லை தாதாவாக இருப்பான். புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறான்னு வச்சுக்கலாம், ஒரு பேச்சுக்கு ஈஸியாக ஓஎம் மாதிரி கட்டுறான்னு வச்சுக்கலாம், ஒரு 500 குடியிருப்புன்னு வச்சுங்க. அந்த நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்குறாங்களான்ட்டு. அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. பில்டிங் அச்சாரம் போடும்போது கேபிள் டிவி கனெக்ஷனுக்கும் அச்சாரம் போட்டுருவாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு உள்ள ஆள், இல்லைன்னா லோக்கல் தாதா. ஏதோ ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கும். இப்படி தான் வந்து கேபிளில் மாறி இருக்குது. ஆனாலும் குடோன் விஷயம் மாறலை. ஏன்னா போர்ட் ட்ரஸ்ட், மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட், துறைமுகம், ரயில்வே, இது ரெண்டும் இருக்கக்கூடிய இடம் வந்து வடசென்னை தான். ரயில்வே கூட் ஷெட் எங்கெங்கே இருக்குதோ, திருவொற்றியூர், ராயபுரம், தண்டையார்பேட்டை, வஉசி நகர்,
கொருக்குப்பேட்டை, இங்கெல்லாம் கூட் ஷெட் இருக்குது. ஒரு கூட் ஷெட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு கூட் ஷெட்டில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு 500 லாரிகள் லோடிங், அன்லோடிங் பண்ணக்கூடிய அளவுக்கு பொருட்கள் இறக்க முடியும். இது இல்லாமல் வேர் ஹவுஸ் கார்ப்பரேஷன் சொல்லிட்டு தனியாக, அது வந்து ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர்லாம் கூட இருக்கும். பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருப்பீங்க. ஒரு சுவர் மட்டும், மதில் சுவர் மட்டும் எந்த பக்கமும் கதவு இல்லாமல் போயிட்டே இருக்கும். ஒரு 200 மீட்டருக்கு போகும். முடிகிற இடத்துல ஒரு இரும்பு கதவு இருக்கும். அது திறந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு குடோன் இருக்கும். அந்த குடோனை பார்த்துக்கிறதுக்கு 2 தாதாக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே 2 சூப்பர்வைசர் இருப்பாங்க ஷிஃப்ட் முறையில். இதுக்கு கீழே தான் 150 தொழிலாளி இருப்பாங்க. வந்து பணம் புழங்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வன்முறை ரவுடிசம் தலை தூக்கிடும். வடசென்னையில் வந்து குடோன்கள் அதிகம். அதனால் இது வந்து ரொம்ப இயல்பாக நடந்துச்சு. ஆக்சுவலி இது தொழில் போட்டி மாதிரி தானே இருக்கு. தொழில் போட்டிங்கிறது மாதிரி தானே ரவுடி. தொழில் போட்டி எப்படி ரவுடிசம் ஆகாது? தொழில் போட்டினா, நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நான் வந்து 15 ரூபாய்க்கு பண்ணுறேன் அப்படின்னா, அது யார்கிட்ட வருவாங்க மக்கள்? என்கிட்ட வர மாட்டாங்க. ஏன்னா அதிகமாக தான் வைக்கிறேன். உங்கள்கிட்ட தான் அதிகமாக வாங்க. அதே நான் வந்து 7 ரூபாய்க்கு பண்ணால் என்கிட்ட வருவாங்கல்ல. இது தொழில் போட்டி. இந்த விஷயத்தில் வந்து தொழில் போட்டிக்கு வாய்ப்பு இல்லை. உங்ககிட்ட இருந்து மொத்தமாக பறிச்சா தான் உண்டு. அதாவது நீங்கள் வந்து ஒரு 100 குடன் மெயின்டைன் பண்ணுறீங்க. 100 குடன்றது ரொம்ப அதிகம். ஒரு ஆளுக்கு 10 குடன் இருந்தாலே பெரிய விஷயம். 100 குடன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து 80 குடன் இருக்குது. நானும் ஒரு தாதா, நீங்களும் ஒரு தாதா. அப்போ நான் வந்து அந்த 20 குடனை சமம் படுத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ, ரவுடிசம் எக்ஸ்ட்ரா கொண்டு வர்றது, பணம் செலவு பண்ணுறது, உள்ளூர் அரசியல்வாதியை பிடிக்கிறது, பெரிய லெவலில் பிடிக்கிறது, எல்லா விஷயத்தையும் நான் கையில் எடுப்பேன். அதே நேரத்தில் வந்து 80 குடன் வச்சுருக்கானுல்ல, அவன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பான். அவனும் வந்து என்கிட்ட போகாத அளவுக்கு எல்லா தடுப்பும் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னா, இந்த பர்த்டே ஃபங்க்ஷனு, கோயில் திருவிழா, இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப சாதாரணமாக இந்த போட்டி விஷயம் கொலையில் முடிஞ்சிடும். என்ன பண்ணுவாங்கன்னா, யார் பெரிய தாதாவோ அவனுக்கு பிறந்தநாள்லாம் லோக்கல் கோயிலில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் விழா எடுப்பாங்க. அதாவது அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு 100 பேருக்கு அன்னதானம், 1000 பேருக்கு அன்னதானம், பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கும் விழா அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த பர்த்டே போஸ்ட் இருக்குது இல்லையா, 16 பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மதில் சுவரில் பாதி இருக்கும். அந்த அளவுக்கு வெட்டுவாங்க. கெடா வெட்டுவாங்க. இதுக்கு வந்து அந்த பிறந்தநாள் விழாவுக்கு லோக்கலில் இருக்கிற போலீஸ் அதிகாரி யாருன்னா வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா, அவர் மறைமுகமாக எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கைன்னா, பாரு என் கூட யார் இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி தான் வந்து உங்கள் வந்து அந்த இடத்த தக்க வைக்கிற ஒரு விஷயந்தான். இது கண்டிப்பாக அது வன்முறை அப்படி தான் நடக்கும். குடோன் மூலமாக ரொம்ப கொடூரமான கொலையெல்லாம் நடந்திருக்கு. இப்போ வடகத்தியான் பாஸ்கர்னு சொல்லிட்டு நார்த் மெட்ராஸில் 1983 அவர் மிகப்பெரிய குடோன் வச்சுருந்தாப்புல. அந்த ஆளை போட்டது குடோனில் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தாதாக்களாக இருந்தவங்க வந்து இந்த குடோனுக்குள்ளே வராமல் தனிப்பட்ட முறையில் தாதாவா, அதாவது ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, லோக்கலில் சில பிரச்சனையை தட்டி கேட்குறது, சினிமா ஹீரோயிசம் மாதிரி உள்ளே வந்து தாதாவாயிட்டவங்க. அதுக்கு பிறகு வருமானம் வேணும். அவங்கள நம்பி வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரு தாதா ஆயிரீங்கன்னா ஒரு 100 பேர் உங்கள் கூட இருப்பாங்க. அந்த 100 பேருக்கு வந்து நீங்கள் சாப்பாடு போடணும். ஒரு படத்தில் விவேக் சொல்லுவான் பாருங்க, இப்போ விலைலாம் முடி நிறைய வளர்த்துருக்கான், எண்ணெய் விலைலாம் ஏறி போச்சு, இவ்வளோ பேர் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி அவங்கள கட்டி காப்பாற்றணும். நீங்கள் அந்த கூட இருக்கிற ஜிம் பாய் மாதிரி வச்சுக்கலாம், கூட அவனுக்கு 3 வேளை சோறு போட்டு அவனுக்கு கையில் பைசா கொடுக்கலாம். அவன் வந்து பக்கத்தில் வேற என்ன கேங் இருந்தால் அந்த கேங்குக்கு போயிடுவான். ஏன்னா அது வந்து தொழில் மாதிரியே இருப்பாங்க. சில பேர் விசுவாசம் இருப்பாங்க. விசுவாசமாக இருக்கிறது வேற. இது தொழில் மாதிரி இருக்கிறவங்க வந்து டக்குன்னு போயிடுவான். அப்போ அவனை காப்பாற்றணும், அவனுக்கு தக்க வச்சுக்கணும். அப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்னென்னா, பணம் பொருளக்கூடிய வழி வந்து குடனை பிடிக்கிறது. ஏற்கனவே தாதா ஆகிட்டோம், 5 கொலை பண்ணியிருக்கோம், 16 பேரை விட்டிருக்கோம், அட்டம்ப்ட் மர்டரு, கடத்தல் பண்ணியிருக்கோம். போலீஸ்லேயும் வந்து லேபிள் எடுத்தாச்சு. லேபிள்னால் இந்த பேர் கொண்டவர் ஒரு பெரிய தாதான்ற ஒரு லேபிள் எடுத்தாச்சு. ஆமாம், இதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவானுங்க, இல்லை தலைவர் 10 குடன் வச்சுக்கிறான், அவன் ஒன்றும் இல்லாத பையன், டயனா போய்விடுவான், நீ இவ்வளோ பெரிய ஆள் அந்த ஒரு குடன்ட்ட இல்லை, அவனை தூக்கின்னு வரான். தூக்கின்னு வரும்போது 10 குடனை சேர்த்து தூக்கின்னு வரது தான். முதல்ல 10 குடன் வந்துடும், அப்புறம் அது 100 ஆகிடும். 100 ஆயிடுச்சுன்னா அந்த தாதா தலைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பொருளாதார சிக்கல் இல்லாமல் இருக்கும்.
குடனில் வரக்கூடிய காசெல்லாம் பிரித்து ஆளுன்னு கொடுத்துட்டு இவரும் ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருப்பார். அப்புறம் 100 குடன் வந்தோம்னு ஆசை விடுவோமா 200 குடன் ஆகும். அடுத்தடுத்து ஒரு ஒருத்தனா டார்கெட் பண்ணி சின்ன சின்ன குட்டி தாதாக்கள்லாம் போட்டு தள்ளிட்டே வருவாங்க. கடைசியில் வந்து பெருசாக நிற்கும். உதாரணத்துக்கு வேசார் வீட்டில் பார்த்தீங்கன்னா சேரா, வெள்ளருவி 2 பேரும் பெரிய லெவலு. சின்னவங்கெல்லாம் முடிச்சுட்டு நின்ட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு குடன் பிரச்சனை இல்லை. பொதுவாக சொல்கிறேன், அந்த மாதிரி 2 பேர் நிற்பாங்க. அதில் யாருன்னா ஒருத்தரை வந்து முடிச்சுட்டு ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகிடுவோம். வேசர்படி முரளின்னுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நிக்நேம் வந்து குடன் முரளின்னு ஆகிப்போச்சு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 குடன் இருந்தது. 35 குடன்னா முதல்ல உங்களுக்கு சொன்னேன். ஒரு குடனில் வந்துட்டு 50 லாரியில் இருக்கக்கூடிய பொருள்களை இறக்கலாம், ஏற்றலாம். 35 குடன். அப்போது ஒரு குடனுக்கு வந்து 150 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 35 குடனுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்வாங்க? கிட்டத்தட்ட ஒரு 3000 மேலே ஓடிடுறோம் இல்லையா? அப்போது ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா மேஸ்திரிக்கு மாமூல். 3000 பேர் ஆளுக்கு 50 ரூபா கொடுத்தா முரளிக்கு என்ன லாபம் இருக்கும்? இதுக்கப்புறம் முரளி அங்கே லோக்கல் இருக்கிற எல்லாரையுமே அடித்து ஓட விட்டு ஏகப்பட்ட குடன் பிடிச்சி முரளிக்கிட்ட வந்து ஒரு 100 குடன் மேலே வந்துடுச்சு. அப்போது லோக்கலில் வளரக்கூடிய பசங்க அதில் குசுமின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வழக்கு சொல் அங்கே லோக்கலில் ஸ்லேடை அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை. புதுசாக தலையெடுக்கிறான் இல்லையா, குசுமி பசங்க அப்படின்னுவாங்க. பில்லு பசங்கணும். பில்லுன்னா பில்லு இருக்கு இல்லையா, அதை பில்லு பசங்கணுவாங்க. அந்த வார்த்தை வந்து சொல்லும் உச்சரிக்கும் பில்லு பசங்கணுவாங்க, குசுமின்னுவாங்க. அந்த மாதிரி 2 பசங்க புதுசாக உருவாகிறாங்க. அவனுக்கு சாதாரணமாக போயிட்டு முரளி எப்போ போகிறது வர்றது கண்காணித்து முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு முரளியை கொலை பண்ணது நாங்கள் தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஏன் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா அந்த மொத்த குடனும் இவங்க கண்ட்ரோலில் வருது. அப்போ யாரும் வரமாட்டாங்களே, முரளியே முடிச்சிட்டாங்களே. அதுக்கு பின்னாடி வந்து அந்த 2 பேரில் ஒருத்தன் வந்து இன்னொரு குரூப் முடிச்சுட்டு பாதி குடன் பிரிச்சுக்கிட்டாங்க. இப்படியே தான் போயிட்டுருக்கு. இது வந்து தொடர்கதை. இது வந்து போலீஸுக்கு தெரியும், லோக்கல் அரசியல்வாதிக்கு தெரியும். அரசியல் தெரியும்னு சொல்ல முடியாது, அரசியலே தான் கூட. உள்ளூர் அரசியல்வாதியோட துணை இல்லாமல் இந்த குடன்கள் விஷயம் வந்து போலீஸ் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் வந்து குடன் விஷயம்தான். துறைமுகங்கள் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கும். தூத்துக்குடி இருக்கும், துறைமுக பகுதி இருக்கும், அதாவது ரயில்வே கூட்ஸ் இருக்கிற பகுதியில் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து யானை கோணின்னு சென்னையில் ஒரு ஏரியா உண்டு, ரொம்ப புகழப்பெற்ற ஏரியா, எலிஃபென்ட் கேட்டுன்னு. அங்கே தான் அதிகமான கூட்ஸ் செட்டு. அந்த குடோனை பிடிக்கிறதுக்காக ஏற்பட்ட போட்டியில் நடந்த கொலைகள் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 கொலைகள் இருக்கும். பேரே பார்த்தீங்கன்னா குடன் முரளி, குடோன் சேகர், குடன் பார்த்தா, குடன் மதன், இப்படிதான் போடுவோம். நிக்நேம் குடன் மதன் இப்படி இருக்கும். நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம். அந்த பக்கம் போனால் யானைக்கோணி ரோட்டில் வால்டெக்ஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேர் போட்டுருக்கோம். நான் பேர் வந்து சும்மா ஐடியாவுக்காக சொன்னேன், மற்ற பேரோட இருக்கலாம், நிறைய பேர் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு தாதாக்கள்ன்ற விஷயமும் வந்து போலீஸ் ஒழிச்சு கட்டிட்டாங்க. அதுக்கு பதில் தாதா கூட அரசியல்வாதி சேர்ந்துட்டாங்க. யார் தாதா யார் அரசியல்வாதின்னு தெரியல, பிரித்து பார்க்க முடியல. நம்ம வேஷ்டி கட்டிருக்கான், கரை வேஷ்டி, அவன் கட்டலை, அவன் ஃபேன் ஷர்ட்டு போட்டிருக்கான், அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு பெரிய தாதாவாக இருக்கிறீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு கழுத்துக்கு மேலே கத்தி, ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரவுடி உங்கள்கிட்ட வந்து எந்த நேரமும் உடனே பிடிங்கிடுவான், இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து எந்த நேரமும் நம்மளை பெரிய அளவில் டார்ச்சர் கொடுத்துரும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு பதுங்கிறதுக்கு இடம் அரசியல். பெரிய அரசியல் கட்சியாக போய் பார்த்து லோக்கல் மாவட்ட சில சால்வ் போட்டு அவருக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்துட்டு கட்சியில் போய் சேர்ந்துட வேண்டியது. கட்சியில் சேர்ந்ததும் போலீஸ் அவ்வளோ நெருங்காது, ஆப்போசிட்டில் இருக்கிற தாதாவும் ஆஃப் ஆகிடுவோம். இப்படி தான் ஓடிட்டுருக்குது. 2000க்கு பிறகு உங்களுக்கு ஏறக்குறைய எல்லா குடோன் வச்சுருந்தவருடைய ஆட்கள் எல்லாமே அரசியலுடைய பாதையை நோக்கி போயிட்டாங்க. எல்லாமே அரசியல் பின்னணி இல்லாமல் யார்கிட்டையுமே குடோன் இல்லை. ஒரு குடோனுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல்வாதி இருக்கார். இப்போது நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 குடன் இருக்குன்னா 10 குடனுக்கு நீங்கள் வந்து தாதா. ஆனால் இது அடிப்படை விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த குடோன் இருக்கக்கூடிய இடம், குடோனில் இருக்கக்கூடிய பொருள் எதுக்குமே இந்த தாதாக்கள் ஓனர் கிடையாது. இப்போது ஃபாரின்லேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கப்பலில் ஒரு பொருள் வருதுங்க, அந்த பொருள் வந்து மெட்ராஸ் போர்ட்டில் இறக்குறாங்க, மறுபடியும் திருப்பி வேற ஒரு கப்பல் ஏற்றி வேற ஒரு கண்ட்ரிக்கு போகணும். இல்லை இங்கே இந்தியாவுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும், லாரி வந்து ஏற்றிட்டு போவோம். அப்போ எவ்வளோ நாள் வந்து அது கரையில் வச்சுருக்க முடியாது. அப்போது
அந்த லாரி புக் ஆகிற வரைக்கும் இல்லை வேறு எதனா அந்த கம்யூனிகேஷன் சரியாகிற வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக லாரியில் கண்டெய்னரில் போட்டு ஒரு குறிப்பிட்ட குடனில் கொண்டு போயிட்டு இறக்கிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நியர்பை குடோன்னு, இல்லை அவங்க வந்து வேறு ஒரு போர்ட்டுக்கு போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குடோன்னு, அது மாதிரி குடோனில் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. பண்ணும்போது வெறும் காலியாக இருக்கக்கூடிய இடம் தான் குடோன். இந்த கப்பல்லேருந்து வந்து இந்த லாரியிலேருந்து இறக்கணும் இந்த பொருளை கொண்டு போய் அங்கே இறக்கணும். அப்படி இறக்கி வைக்கிறாங்க இல்லையா, 1 வாரம் இருக்கும், 10 நாள் இருக்கும், 15 நாள் இருக்கும், மாத கணக்கில் இருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு குடும்பம் என்னென்னா, ஹார்பர்லேருந்து இறக்கி கீழே வைக்கிறாங்க பாருங்கள், அப்போ அதில் இருக்கிற பொருட்கள் வந்து நிறைய பேர் கை வச்சுருவாங்க. இது காலங்காலமாக நடக்கிற விஷயந்தான். இது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு டிஷர்ட்டு, ஷூ, மெடிக்கல் கிட்ஸு, பல பொருட்கள் கை வச்சுருவாங்க. அது அதாவது சிஎஸ்எஃப் கண்காணிப்பு 24 ஹவர்ஸ் இருந்தாலும் அவ்வளோ அருமையாக வந்து போகிற வழியில் வர வழியெலாம் கை வச்சுருவானுங்க. லாரி டிரைவரை மடக்கி கொண்டு அதை தாண்டி மிச்சம் வந்து அங்கே குடோனில் இறங்கும். இறங்கிட்ட பிறகு அந்த பொருட்களுக்கு பாதுகாப்பு. ஒரு படத்தோட தனுஷ் அந்த நாயகி கிட்ட சொல்லுவார் ஹீரோயின்கிட்ட, நீ கடை வச்சுனா கடைக்கு யார் பாதுகாப்பு தரதுன்னு கேட்பார். அந்த மாதிரி இது வந்து குடோனில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே காஸ்ட்லி, பல கோடி மதிப்பு. அது வந்து மழையில் நனையாமல் வெயிலில் சேதாரம் ஆகாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த குடோனில் கொண்டு வைக்கிறது. குட்ஸ் ஷெட்டு அந்த மாதிரி வேர் ஹவுஸ் கார்பரேஷன் அந்த மாதிரி இடங்களில் பெரிய பெரிய இடங்களில் வைக்கிறது. இதை தாண்டி லோக்கல் யாரும் திருடக்கூடாது, அதுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குடோனுக்கு வந்து ஆளுங்க வர்றது. அவங்களுடைய வேலை கூடுதலாக என்ன வேலைன்னு கேட்டால், மறுபடியும் லாரியில் ஏற்றும் போது இந்த குடோனில் வந்து பொருளை லோடிங் பண்ணுறாங்க பாருங்க, அந்த லோடிங் காசுக்கு தான் அவங்க வேலை செய்கிறது. ஆனால் குடோனில் வச்சுக்கிற பொருளை பாதுகாத்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த தாதாக்கள் வருவாங்க. இப்போ நீங்களும் நானும் வந்து லோடிங் அன்லோடிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. நமக்கு லேபர் சார்ஜ் 200 300 500 முடிஞ்சு போயிடும். நமக்கு மேலே நம்மளை ஆப்ரேட் பண்ணுறான் பாருங்க அந்த தாதா, அவன் தான் வந்து அந்த மொத்த குடனுக்கு பாதுகாப்பு. எது நடந்தாலும், திருடு போனாலும், பொருள்கள் சேதம் ஆனாலும் அவர் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஆனால் அது வரைக்கும் யாரும் பொறுப்படுத்ததில்லை. எவ்வளோ பொருள் மழையில் போயிருக்குது, ஃபயராக இருக்குது, திருடு போயிருக்குது, எல்லாம் இருக்குது. மொத்தமாக போயிடக்கூடாது. ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு வந்த பொருளில் ஒரு 90% போகணும் திரும்பி. அதுக்கு பாதுகாப்பு, ப்ரொடக்ஷன். யார்? போலீஸை தாண்டி ரவுடிகளுடைய ப்ரொடக்ஷன். அதுதான் அந்த குடோன். இதில் ரொம்ப நேர்மையாக நடக்குது ஏதோ அப்படின்னா 1 2 இருக்கலாம். ஆர்பார்லேருந்து கம்பெனிக்காரன் மூலமாக யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்க குடோன்னு போயிட்டு இறக்கிறது ஏதாவது நடக்கலாம். அதாவது என்ன சொல்கிறேன், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்ல முடியாது. 1 2 மிச்சம் 99க்கு மேலே 99% இந்த மாதிரி தான் அந்த பாதுகாப்பு. இவங்க வந்து லோக்கலில் நாங்கள் ஆளுப்பா, எங்களை மீறி நீ வந்து குடோனில் ஒரு பொருளை வச்சோன்னா எதனா ஆயிடுச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை, ஆனால் நாங்கள் வந்து செய்ய மாட்டோம், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்படி தான் வந்து உங்களுக்கு அந்த குடோன்களுடைய தேவை வந்து ஒரு பிஸ்னஸ்மேனுக்கும் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஹார்பர்லேருந்து இருக்கக்கூடிய பொருட்கள், ரயில்வே கூட்ஸில் இருக்கக்கூடிய பொருட்கள் கொண்டு போய் வைக்கக்கூடிய இடங்கள். நீ அதான் முதலே சொன்ன பாருங்க, உங்களுக்கு அந்த இடத்துக்கும் அந்த தாதா ஓனர் கிடையாது, அந்த பொருளுக்கும் தாதா ஓனர் கிடையாது. இடம் வந்து ஒரு ஆள், குமரேசன், மாரியப்பன், செந்தில், யாரோ ஒரு ஆள் ஓனர். அந்த ஆளுக்கு வாடகை கொடுத்துருவாங்க. கொண்டு போய் வைக்கிறது, லோடிங் அன்லோடிங் பண்ணுறாள், பாதுகாப்புன்ற பேரில் இவங்க இவ்வளோ சுருட்டுறது. குடோன் தாதாக்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது போலீஸுடைய பங்களிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசி தான் ஆகணும். போலீஸ் என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த விஷயத்தை உள்ளே வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் ஒரு குடோனில் சூப்பர்வைசராக இருக்கீங்க, உங்கள் கீழே 150 பேர் வேலை செய்கிறாங்க. ஓகே, நீங்கள் பிழைக்கிறீங்க, உங்களை நம்பி 150 பேர் பிழைக்கிறான். அதோட போலீஸ் போயிடும். எப்போ போலீஸ் இன்வால்வ் ஆகும்னா, உள்ள ஒரு பிரச்சனை நடக்குது இல்லையா, அந்த வேலை செய்கிறவனுக்கு பைசா தரலைங்க, அவனுக்கு உங்களுக்கு கைகலப்பாகுது, வாக்குவாதம் ஆகுது இல்லை, அப்போ போலீஸ் உள்ளே என்ட்ரு ஆகும். இது நடைமுறையில் உண்டு. உங்கள் குடோனை பிடிக்கிறதுக்கு 2 பேர் ட்ரை பண்ணுறான்ல, அப்போ வந்து நடக்கக்கூடிய வெட்டு குத்தாயிடுது இல்லை, ஆயிடுச்சுன்னா அந்த நிமிஷமே அந்த சம்மந்தப்பட்ட குடோனு ரிமார்க்கில் வந்துடும். அந்த செத்தவனுடைய ஃபாலோயர்ஸும் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க, வெட்டினவனுடைய ஆட்களும் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க, வெட்டினவனும் லிஸ்ட்டில் வந்துடுவான். அதுக்கப்புறம் முழுக்க போலீஸு அந்த குடோன் மேலே கண்காணிப்பில் இருக்கும். அந்த மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், குடோன்ற விஷயம் வந்தாலே போலீஸ் அங்கே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். எந்த இடத்துல குடோன் இருந்தாலும்
போலீஸில் வந்து லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இத்தனை குடோன் இருக்குது, இந்த குடோனுக்கு இவன் தான் இன்சார்ஜு, இவன் கீழே இருக்கான், இவன் நெட்வொர்க் இது, இவன் இந்த கட்சிக்காரனுடைய ஆதரவில் இருக்கான், இவனுக்கு இந்த கட்சிக்கார ஆதரவு, இவனுக்கு இந்த ஜாதி சங்க தலைவர் ஆதரவு, எல்லாமே போலீஸ் லிஸ்ட்டில் இருக்கும். அப்பப்போ வார்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. சில போலீஸ் வந்து பைசா வாங்கிட்டு அவங்கள வார்னிங்கும் கொடுக்க மாட்டாங்க, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பார்த்துக்குப்பா, எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குப்பா, எங்கேயும் மேலே போயிடாத அளவுக்கு பார்த்துக்குப்பா அப்படின்னு அப்படியே பாலிசாக போயிடுவாங்க. நேர்மையான அதிகாரிகளால் தான் இந்த குடோன் பிரச்சனை பெரிய அளவில் வெடிக்காமல் இன்னமும் ஓடிட்டுருக்குது.